ஹாய் சொந்தங்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் திறந்தாச்சு. டெய்லியும் எனக்கு என்ன ஹேர் ஸ்டைல் போடுறேனே தெரில, எனக்கு ரொம்ப டார்ச்சலாக இருக்குது பிள்ளைங்களோட அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். அதாவது நேர் உச்சி, நேர் வகுடு, இந்த மாதிரி என்ன வேணால் சொல்லலாம். பின்னாடி ஷார்ப்பாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு சீப்பு வச்சுருந்தீங்கனாலும் ஓகே, இல்லை கை வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே. ஸ்லாண்டிங் மோடில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக ஹேர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கொஞ்சம் ஹேரில் நம்ம நார்மலாக பின்னுற மாதிரி 3 கால் பிரிப்போம்ல, அந்த மாதிரி பிரிச்சுட்டு அந்த பக்கம் இருந்து கொஞ்சம் ஹேர், இந்த பக்கம் இருந்து கொஞ்சம் ஹேர். அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட் எப்படி பின்னுறது அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பின்ன போகிறோம். இந்த மாதிரி 3 கால் பிரிச்சுட்டு லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து அது கூடவே பின்னி, ரைட்லேருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து அது கூடவே பின்னி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட் மாதிரி தான் பின்ன போடும். அதாவது அந்த சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கிராஸாக வரணும். அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான ஹேர் ஸ்டைல் தான் ட்ரை பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளாட் மாதிரி, அதாவது நீங்கள் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஹேர் எடுக்கிறீங்களோ, கொஞ்சமாக எடுக்கிறீங்க ஃபஸ்ட் லைனில் அப்படின்னா நீங்கள் அதே தான் நீங்கள் முடிக்கிற வரைக்கும் பண்ணணும். இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதே ஜாஸ்தி தான். ரைட்டில் எவ்வளோ ஹேர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே லெஃப்டில் எடுங்க. லெஃப்டில் அடுத்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ரைட்டில் எடுங்க. அதாவது ஒரே அளவில் நாங்கள் வந்து முடி எடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் இதே மாதிரியே தலையோட பாதி வரைக்கும் நான் பின்னிக்க போகிறேன். பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காதுக்கு பின்னாடியிலேருந்து ஒரே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன், அவ்வளோதான். தலையோட பாதி வரைக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கரெக்டாக தலையோட பாதி வரைக்கும் நான் வந்து பின்னியிருக்கேன். அதாவது அந்த அளவு பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், தலையோட பாதி அதே மாதிரி அந்த அளவு வந்து சமமாக ஒரு லைனில் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் அடுத்த லைன்லேயே இருக்கணும். பார்த்திங்கனாவே ஒரு நீட் லுக் கிடைக்கும். இந்த பக்கம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு அந்த பக்கம், இந்த பக்கம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு அந்த பக்கம், அதே மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மிச்சம் இருக்க ஹேரை வந்து நம்ம யூஸ்வலாக நார்மலாக பின்னுற மாதிரி பின்னிக்கோங்க. பின்னிட்டு இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஹேர் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே முன்னாடி விட்டுட்டோன்னா லூஸ் ஆகிரும். லூஸ் ஆகி ஃப்ரண்ட்டெல்லாம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி லூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு லப்பர் பேண்ட் போட்டு அந்த இடத்த வந்து டைட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பக்கம் முடித்தாச்சு, பாதி அளவுக்கு பின்னியாச்சு. இப்போ இதே மாதிரி அந்த பக்கம் பாதி அளவுக்கு, அதாவது இந்த பக்கம் ஹேர் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே லைன் மாதிரி எடுத்துக்கோங்க. அதே லைனுக்கு நேராக அந்த பக்கம் எடுத்திங்க அப்படின்னா பார்க்குறக்கு ப்ரிட்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிருக்கும், இந்த பக்கம் எவ்வளோ நம்ம பின்னியிருக்கோமோ அதே அளவுக்கு தான் அந்த பக்கமும் பின்னியிருக்கோம். பார்த்திங்கன்னா நேராக இருக்கும். அந்த பக்கம் நம்ம வந்துட்டு ஹேரை ஃப்ரண்ட்டில் விட்டுறனால லூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறங்காட்டிக்கு நம்ம லப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க ஹேரை வந்துட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு குதிரவால் போட்டுக்கோங்க, போனி போட்டுட்டு. இப்போ இந்த நம்ம பின்னி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ஹேர் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ரப்பர் பேண்டை கீழே போட்டிருந்த ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு, அதை நம்ம குதிரவால் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த போனிக்கு நேராகவே ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு கீழே இருக்க குதிரவாலை எடுத்து அந்த ஹேருக்கு மேலே விட்டுருங்க. அந்த ரப்பர் பேண்ட் போட்டுருக்க ஹேருக்கு மேலே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கீழே எக்ஸ்ட்ரா பின்னல் வந்து அசிங்கமாக தெரியும், அதனால் அந்த பின்னலை வந்து கழட்டி விட்டுருங்க. கழட்டி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான லுக் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது போட்டுக்கிட்டோம், இல்லை எங்கேயாவது வெளியே போகிறோம், இல்லை ஃபங்க்ஷனே கூட போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு விட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும் அண்ட் வந்து ஸ்டைலிஷாகவும் இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.